Good morning, students. Today we are going to see about the unit 2 dynamics of rigid bodies. So dynamics of rigid body la vandu நம்ம rotational kinetic energy, moment of inertia, angular acceleration, angular momentum, law of conservation of angular momentum, torque, work done by a torque, அப்புறம் theorem of perpendicular and parallel axis, moment of inertia of thin uniform rod, இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த யூனிட்ல வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ராட். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ராட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஏ பார்ட் வந்து ஆக்சிஸ் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த். ஓகே, ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பர்பெண்டிகுலர் டு லென்த்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுல வந்து நம்ம வந்து ஒரு தின் யூனிஃபார்ம் ராடை எடுத்துக்கிறோம். அந்த ராடு வந்து ஏ பின்ற லென்த் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட லென்த் வந்து எல் ஸ்மால் எல், அதோட மாஸ் வந்து எம் கேபிட்டல் எம். ஓகேவா? ஸோ மாஸோட அதோட மாஸ் வந்து கேபிட்டல் எம். இட்ஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ மாஸ் பர் லென்த் இருக்குன்னா எம் பை எல். ஓகேவா? ஸோ y dash is the axis of rotation passing through the center of gravity. y dashன்றத பாப்பீங்க. இந்த ஃபிகர் 10.1 பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். y dashன்றதுக்கு அது வந்து y ஆக்சிஸ்ல இருக்குது. அது வந்து எதுக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து இருக்கு. அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஜின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ ராட் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த லென்த். ஓகேவா? கன்சிடர் எ ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் திக்னஸ் dx. டிஎக்ஸ்ன்னு பார்ப்பீங்க பாருங்க, அந்த ராடு பி சைடில் டிஎக்ஸ்ன்றது இருக்கும். அது வந்து திக்னஸ். அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம், அதை எடுத்துக்க போறோம். ஓகேவா? த டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜிலேருந்து டிஎக்ஸ் வந்து எக்ஸ்ன்ற லென்த்ல வந்து இருக்குது. ஓகேவா? த மாஸ் ஆஃப் த எலமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா எம் பை எல் இன்டூ டிஎக்ஸ். அதோட மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா m by l into dx இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so m moment of inertia about the axis g is equal to, அதாவது moment of inertia g ல வந்து எப்படி இருக்கும் m by l into dx into x square இருக்கும். ஓகேவா? moment of inertia at the axis g, g என்ற பாயிண்ட்ல வந்து m by l into dx into x square அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து moment of inertia of I the whole rod of y dash. y dash என்ற whole ராடுக்கு வந்து எப்படி இருக்கும்? sum of moment of inertia of all such element lying on the x is equal to minus l by 2. so minus l by 2 l by 2 ன்னு சொல்றாங்க. அந்த 10.1ல வந்து பாத்தீங்கன்னா a சைடுல இருக்குது minus l by 2, இந்த சைடுல இருக்குது l by 2. அந்த 10.2ல பாருங்க minus l by 2 l by 2 இருக்கும். ஓகேவா? so x is equal to l by 2 at b side. b sideல வந்து x வந்து l by 2 இருக்கும், a sideல வந்து x வந்து minus l by 2 இருக்கும் அப்படி சொல்ற. அப்ப வந்து inertia எப்படி இருக்கும்? moment of inertia எப்படி இருக்கும்? therefore I is equal to integral of minus l by 2 to l by 2. அதாவது minus l by 2 ல இருந்து l by 2 வரைக்கும் moment of inertia கண்டுபிடிக்கிறோம். so ஓகேவா? so அதுக்கு அப்புறமேட்டு g, அதாவது கிராவிட்டியை வந்து பார்ப்போம். ஓகே, m by அதை வந்து அதோட வேல்யூ m by l into dx into x ஸ்கொயர், அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது 2m வந்து இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்னா 2m by l வந்து வெளியில வந்துடும். ஓகேவா? வெளியில வந்துச்சுன்னா 2m by l integral of 0 to l by 2 into x square dx அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அப்ப வந்து அதை சிம்பிள் ஃபர்தரா சிம்பிள் வேணும்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to ml square into l by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து b ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் above the parallel axis through one end a. ஓகே, இப்ப வந்து parallel axis-ஆ இருந்தா எப்படி இருக்கும் அப்படினா முத வந்து பர்பெண்டிகுலர்ல பார்த்தோம். ஓகே, இப்ப வந்து parallel-ஆ இருந்தா எப்படி இருக்கும்? parallel end a and perpendicular to the rod of calculated by the theorem, parallel axis theorem வழியா calculate பண்றோம். இப்போ வந்து I dash is equal to ml square divided by L2 plus m into L by 2 whole square, that is equal to ml square by divided by 3. ஓகேவா? சோ இப்போ வந்து parallel-ஆ இருந்தா
ml square divided by 3 யா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so moment of inertia. அடுத்து வந்து moment of inertia of a rectangular lamina. rectangular laminaவுல எப்படி இருக்கும்? about an axis through the center and the parallel to one side. ஒன்னு சென்டரா இருக்கு, parallel one sideல வந்து parallel-ஆ இருக்கு. ABCD represent the plane rectangular lamina of mass m. plane rectangular lamina எடுத்துக்கறாங்க. அதுக்கு வந்து எவ்வளவு மாஸ் இருக்குன்னா m ன்ற மாஸ் இருக்கு, லெந்த் வந்து l ன்னு இருக்கு, அதோட breadth வந்து b ன்னு இருக்குது. ஓகேவா? so YO Y dash be the axis of passing through the center of gravity. so இந்த இமேஜை பாருங்க, figure 10.3 அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? so அந்த இமேஜ்ல வந்து நம்ம வந்து parallel-ஆ எடுத்துக்கறாங்க. Y dash be the axis passing through the center of gravity G. G ன்ற center of gravity வழியா பாஸ் ஆகுது. and parallel side of B lamina. so area of lamina வந்து எவ்வளவு இருக்குன்னா L into B. okay, length into breadth area. ஓகேவா? நமக்கு தெரியும் area is equal to length into breadth. area of lamina L into B. mass per unit area of the lamina வந்து m by lb. okay, அதாவது mass by area. ஓகேவா? so m by lb. ஓகேவா? so consider a small rectangular strip of lamina of width dx. okay, dx என்ற ஒரு லெந்த் மட்டும் தான், அந்த இடத்தை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப வந்து width வந்து dx ஆ இருக்குது, அது வந்து லெந்த் வந்து b ஆ இருக்குது. ஓகேவா? the angle area of the strip வந்து b. ஓகே, ஏரியா வந்து எவ்வளவு இருக்கு? b dx ஆ இருக்கு, அதாவது length into breadth. ஓகே, அதோட length வந்து b, அதோட breadth வந்து dx. ஓகேவா? சோ அதுதான் ஏரியா. ஓகேவா? the mass of the strip, அப்ப மாஸ் வந்து கால்குலேட் பண்ணா m by lb into b dx ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து b b கேன்சல் ஆயிடும். சோ இந்த இதுல மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா b b இருக்கு, அது மேல b யும் b கீழ b யும் கேன்சல் ஆயிட்டு m by l into dx அப்படின்னு வரும். ஓகேவா? the mass of the momentum of inertia of the strip along the YO Y dash. YO Y dash ல வந்து moment of inertia வந்து எப்படி இருக்கும்? that is equal to m by l dx into x square. m by l x square into dx அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அப்ப வந்து m by l x square dx ஆ வந்து moment of inertia வந்து இருக்கும் YO Y dash க்கு. அப்ப வந்து moment of inertia IB க்கு வந்து எப்படி இருக்கும்? whole rectangular lamina of axis YO Y dash, the sum of moment of inertia of the strip of x is equal to minus L by 2 ஆ இருக்கும், x is equal to L by 2 ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so therefore IB is equal to integral of minus L by 2 to L by 2 into m by L into x square dx. therefore இப்ப வந்து அதை இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்னா, so லிமிட் வந்து மாறும், அந்த 2m by l வந்து வெளியில வந்துரும். வெளியில வந்துருச்சுன்னா லிமிட் வந்து 0 to l by 2 ஆ இருக்கும் into x square dx ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. therefore IB is equal to ml square divided by l square அப்படின்னு l2 அப்படின்னு சொல்றாங்க. similarly we can prove that moment of inertia IL. அதே மாதிரி இப்ப IB க்கு நம்ம moment of inertia கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி IL க்கு வந்து moment of inertia கண்டுபிடிக்க போறோம். IL is equal to mb square divided by L2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ லெந்த்க்கு வந்து கண்டுபிடிச்சோம், பிரெத்க்கு கண்டுபிடிச்சோம், அப்புறம் லெந்த் கண்டுபிடிச்சோம் moment of inertia. அதே மாதிரி இரண்டாவது கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா about an axis perpendicular to the plane passing through the center. சென்டர்ல வந்து பிளேன் வந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? the moment of inertia I perpendicular axis theorem. இப்போ வந்து இங்க என்ன யூஸ் பண்ணனும்னா perpendicular axis theorem. therefore I is equal to IL plus IB. so moment of inertia lengthum breadthum ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ண போறோம், அதாவது ஆட் பண்ண போறோம். ஓகேவா? so therefore I is equal to IL plus IB. ஏற்கனவே நம்ம வந்து மேல பார்த்தோம் IL ம் IB யும் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த IL IB யை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா IL க்கு பதிலா mb square by l square L2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். IB க்கு பதிலா ml square divided by L2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னவா therefore அது வந்து என்னவா மாறும்னா I is equal to ml square plus b square divided by lb அப்படின்னு வரும். ஓகேவா? about one side, ஒரு சைடுல மட்டும் இருந்தனா எப்படி இருக்கும்? moment of inertia of rectangular lamina about the side of AB or BC.
ஏபி ஆர் பிசி சைடில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுவும் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து பண்ணுவோம். ஐஏபி இஸ் ஈக்குவல் டு எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை L2 அப்படின்னு வரும், பிளஸ் எம்எல் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஒன் சைடா இருந்ததுன்னா எம்எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் ஆனுலர் ரிங் ஆர் டிஸ்க். ஒரு டிஸ்க் இல்லைன்னா ஒரு ரிங் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து எப்படி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும், அதுலயும் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்ல வந்து ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ஆக்சிஸ் வந்து சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலரா வந்து பிளேன்ல வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னா எம்ன்ற மாஸ்ல வந்து இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸ்மால் ஆர்ன்ற ரேடியஸ் வந்து இன்டர்னல் ரேடியஸ், கேபிட்டல் ஆர்ன்ற ரேடியஸ் வந்து அவுட்டர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா 10.3 10.4 பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். த மாஸ் பர் யூனிட் ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டிஸ்க். அப்ப ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டிஸ்க் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு எம் பை பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் capital R square minus small r square அப்படின்னு இருக்கும். ஓகேவா? So for the angular disc may be imaged to the made up of number of circular rings. ஓகேவா? அப்ப வந்து அதோட ரேடியஸ் வந்து x, அதோட width வந்து dx ஆ இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து அந்த dx வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த width. ஓகேவா? சோ அது வந்து dx ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். the face area of the element ring 2 pi x dx ஆ இருக்கும். அதோட ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும், 2 pi x dx ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore the mass of the element ring, அப்ப வந்து mass வந்து எப்படி இருக்கும், mass வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். mass of the ring m by pi capital R square minus small r square. அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் into the face area. into face area எவ்வளோ 2 pi x dx. அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது என்னவா மாறும்னா 2mx dx divided by r square capital R square minus small r square அப்படின்னு வரும். ஸோ அதுல வந்து பை பை கேன்சல் ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு மீதி இருக்க டேர்ம் வந்து வரும். ஸோ இதுலயே வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் த சென்டர், சென்டரும் பர்பெண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் டிஸ்கா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், 2mx dx divided by r square minus capital R square minus small r square into x square இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 2mx cube dx divided by capital R square minus small r square இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The moment of inertia of the angular disc may be obtained by integrating the above expression limit as x is equal to small r, x is equal to capital R. இப்போ வந்து இப்போ ஆங்குலர் டிஸ்க் வந்து இன்டகிரேட் பண்ணா எப்படி இருக்கும், அதாவது ஸ்மால் ஆர் இருக்கும் கேபிட்டல் ஆர் இருக்கும், ஸ்மால் ஆர்ல இருந்து கேபிட்டல் ஆர். therefore I is equal to integral of small r to capital R into 2mx cube divided by r capital R square minus small r square into dx. ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து இன்டகிரேட் பண்றப்ப 2m டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து வெளியில வந்துடும். வெளியில வந்துச்சுன்னா மீதி இருக்கிறது இன்டகிரல் ஆஃப் ஸ்மால் ஆர் டு கேபிட்டல் ஆர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ஆ இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் பதிலாக நம்ம என்ன போடலாம், we can write the integrate பண்ணோம்னா m into 2 capital R square minus small r square into capital R power 4 minus small r power 4 ஆ போடலாம். அப்ப அந்த கேபிட்டல் R power 4யும் மைனஸ் ஸ்மால் r power 4யும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா r square plus capital R square minus plus small r square into r square minus r square அப்படின்னு வரும். ஓகேவா? therefore அத வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாத்தீங்கன்னா m into r square capital R square minus plus small r square divided by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? அபவுட் டயாமீட்டர், டயாமீட்டர்ல வந்து எப்படி இருக்கும், அதாவது நம்ம 6 பாதி இதுதான் பார்த்தோம். அப்ப ஃபுல் டயாமீட்டருக்கு வந்து எப்படி இருக்கும், அப்ப வந்து i பிளஸ் ஐ, ஐ பிளஸ் ஐன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சது ஐக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப வந்து டயாமீட்டருக்கு வந்து 2i மாறும். ஓகேவா? அப்ப வந்து 2i மாறுச்சுன்னா இந்த 2 வந்து இருக்கிறது டினாமினேட்டர்ல போச்சுன்னா என்ன ஆகும், i is equal to m into capital R square plus small r square divided by 4 ஆ மாறும். ஓகேவா? ஏன்னா 2 வந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணி 4 ஆ மாறும். ஓகேவா? சோ இது வந்து டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷீல்ட்.
இப்போ ஸ்பெரிக்கல் ஷீல்ட்ல வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர்ல வந்து பார்க்குறோம். ஓகேவா? இங்க வந்து ஒரு ரவுண்டு டிஸ்க் எடுத்துக்கிறோம். ஒரு ரவுண்டு ஷீல்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஷீல்ட்ல வந்து எப்படி இருக்கும்? அதோட மாஸ் வந்து M, கேபிட்டல் M, அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. ஸோ அந்த ஃபிகர் 10.5ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். அதோட சென்டர் வந்து ஓன்ற மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏபின்ற ஏபி அண்ட் சிடிபி த டூ மியூச்சுவல் பர்பண்டிகுலர் டயமீட்டர். ஏபியும் சிடியும் மியூச்சுவல் பர்பண்டிகுலர் டயமீட்டர்ல இருக்குது. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஏபிக்கு கால்குலேட் பண்ணா எப்படி இருக்கும்? மாஸ் பர் யூனிட் ஏரியா ஆஃப் த ஷீல்ட் இஸ் ஈக்குவல் டு m by 4 by r square அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? So consider a thin slice of shield between the two parallel planes PQ. இங்க வந்து PQ and RS இது ரெண்டு எடுத்துக்கிறாங்க. PQவும் RSவும் வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலரா இருக்குது. அது வந்து அதோட இது பாத்தீங்கன்னா x பிளஸ் dx. அதோட லென்த் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓவுக்கும் ஈக்கும் உள்ள லென்த் வந்து x, ஓவுக்கும் ஆருக்கும் உள்ள லென்த் வந்து x பிளஸ் dx இருக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து ஆங்கிள் COP is equal to theta, angle POR is equal to d theta. ஓகேவா? ஆங்கிள் POC COP வந்து தீட்டாவாவும் ஆங்கிள் POR வந்து d தீட்டாவும் இருக்கும். ஓகேவா? y is equal to r cos theta and x is equal to r sin theta. therefore நம்ம dx கண்டுபிடிச்சோம்னா r cos theta into d theta that is equal to இப்ப வந்து அத வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் y வந்து r cos theta. அப்ப வந்து r cos theta பதிலா என்ன y d theta அப்படின்னு எழுதிக்கலாம். therefore PR is equal to r theta, r d theta. ஓகேவா? therefore area of the slice is equal to 2 pi y into PR, that is equal to 2 pi y r d theta. அத வந்து எப்படி சிம்பிளை பண்ணனா therefore that is equal to 2 pi r dx அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? the mass of the slice 2 pi r dx into m by 4 pi r square. அப்படின்னா அது இந்த டேர்ம் வந்து இப்ப வந்து 2 பையும் 4 பையும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ஆறும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா m by 2r into dx அப்படின்னு வரும். அதாவது மாஸ் ஆஃப் த ஸ்லைஸ். ஓகேவா? அப்ப மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்லைஸ் ஏபி, ஏபிக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும்? m by 2r into dx into y square. அப்ப அத வந்து சிம்பிள் பண்ணா m by 2r into dx into y square க்கு பதிலா r square minus x square னு போடலாம். ஓகேவா? the moment of inertia I of the whole shield above the diameter can be integrated. இப்ப வந்து இன்டகிரேட் பண்ணலாம். x is equal to minus r and x is equal to r. அப்ப x minus r ல இருந்து r வரைக்கும் இன்டகிரேட் பண்ணலாம். therefore I is equal to integral of minus r to capital R m divided by 2r r square minus x square into dx. so அப்ப வந்து இந்த m by 2r வந்து வெளில எடுத்துட்டு வந்துறோம். வெளில எடுத்துட்டு வந்தா 2m divided by 2r integral of 0 to r மாறும் r square minus x square into dx. therefore that is equal to I is equal to moment of inertia is equal to 2 by 3mr square அப்படின்னு வரும். the above next case வந்து பாத்தீங்கன்னா tangent வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the tangent வந்து பாத்தீங்கன்னா அதேதான் I is equal to 2 by 3mr square plus mr square அப்படின்னு சொல்றது. therefore the I is equal to 5 by 3 mr square இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? therefore next வந்து பாத்தீங்கன்னா kinetic energy of the rotating body. ஓகே, ரொட்டேட்டிங் இப்ப ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு ரொட்டேட்டிங் பாடியில வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? சோ இதுல வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி ரொட்டேஷன் வந்து சென்டர்ல வந்து O. சோ அது வந்து டிஃபரண்ட் மாஸ் வந்து இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு டிஃபரண்ட் மாஸ் வந்து பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. m1 m2 m3ன்ற மாஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எக்ஸெட்ரா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா r1 r2 r3 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க from the axis of rotation ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு வந்து இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. each particles revolve with the same angular velocity omega. ஓகேவா? சோ angular velocity ஒமேகால வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. therefore the linear velocity v1 of the particle of mass m1 is அப்ப mass 1 m1 க்கு வந்து linear velocity வந்து r1 omega அப்படின்னு சொல்லலாம். therefore kinetic energy of the mass வந்து m1 is equal to 1 by 2 m
V1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து V1க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், R1 ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்ப V1 ஸ்கொயரா இருக்கறனால R1 ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். therefore that is equal to அந்த டேர்ம் எப்படி மாறும்னா 1/2 m1 R1 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். therefore kinetic energy of the mass, அதே மாதிரி மாஸ் m2க்கு வந்து எப்படி இருக்கும், 1/2 m2 R2 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி நம்ம ரெண்டுத்தையும் சேர்க்க போறோம். அதாவது மாஸ் m1 m2 சேர்க்க போறோம். சேர்த்தோம்னா எப்படி வரும்னா E is equal to 1/2 m1 R1 ஸ்கொயர் R1 ஸ்கொயர் into ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 R2 ஸ்கொயர் into ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? சோ பிளஸ் எக்ஸெட்ரா அந்த n நம்பர் ஆஃப் மாசஸ். ஓகே, therefore 1/2 into சிக்மா m r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். சோ அப்ப சிக்மா m r ஸ்கொயர் வந்து நம்ம வந்து I அப்படின்னு எழுதலாம். I ன்னு போட்டு therefore 1/2 I into ஒமேகா ஸ்கொயர். therefore I is equal to சிக்மா m r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? therefore நமக்கு வந்து E is equal to 1/2 I ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா வந்து என்ன, 1, that is I is equal to 2 into E. ஓகேவா? The moment of inertia of the body may also define as twice the kinetic energy of rotation அப்படின்னு சொல்றாங்க. therefore angular momentum L is equal to I omega. therefore kinetic energy of rotation E is equal to L square divided by 2L அப்படின்னு சொல்றாங்க. therefore relation between the rotating kinetic energy and the angular momentum of the body about an axis. ஓகேவா? சோ அப்ப kinetic energy of rotation வந்து E is equal to capital L square divided by 2L அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ட்ரையாங்குலர் லாமினா அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த ஒன் சைடு, ஒரு சைடுல வந்து பாஸ் பண்றாங்க. ஓகே, இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ட்ரையாங்குலர் லாமினா ஏபிசி, அந்த இது டயக்ராம் 10.7ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏபிசி, இந்த ட்ரையாங்குல வந்து எடுத்துக்கிறாங்க. எம்ன்றது மாஸ் ஆஃப் த லாமினா வந்து எம். இந்த ஏபின்றது டோட்டல் லென்த் ஹச். ஓகேவா? ஏக்யூன்றது ஹச், ஸ்மால் ஹச் வந்து எப்படி, டோட்டல் ஹச் கேபிட்டல் ஹச் மைனஸ் எக்ஸ். அதாவது கியூக்கும் ஈக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? அப்ப வந்து ஹச் ஸ்மால் ஹச் வந்து எப்படி இருக்கும், கேபிட்டல் ஹச் மைனஸ் எக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So altitude of the lamina AP is equal to h, அதான் சொல்லிட்டேன். The area of lamina is equal to 1/2 base into altitude, that is equal to 1/2 base வந்து a into altitude வந்து h. ஓகேவா? therefore mass per unit area rho is equal to 2m divided by a into h ஆ இருக்கும். The triangular lamina is made up of number of thin strips. இந்த triangular lamina number of thin strips ஆ இருக்கு, parallel BC ஆ இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? கன்சிடர் such strip DE. அதே மாதிரி DE ஸ்ட்ரிப்பையும் கன்சிடர் பண்ணா அதோட width வந்து dx ஆ இருக்கும், அதோட லென்த் வந்து dx, டிஸ்டன்ஸ் வந்து x ஆ இருக்கும். BC வந்து y டேஷ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the area of the strip DE into dx. area of the strip வந்து என்ன, DE into dx ஆ இருக்கும். mass of the strip வந்து rho into DE into dx ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரையாங்கிள் ஏக்யூடியும் அண்ட் ஏபிபியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டா அதுல வந்து dq divided by bp is equal to aq divided by ap, that is equal to small h divided by capital H. therefore அப்ப வந்து dq வந்து என்னவா இருக்கும், dq is equal to bp into small h divided by capital H. ஓகேவா? therefore aq வந்து small h. அதே மாதிரி ட்ரையாங்கிள் AQE எடுத்துக்கிறாங்க. AQE எடுத்துக்கிறாங்க அண்ட் APCயும் எடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா QE divided by PC is equal to AQ divided by AP, that is equal to small h divided by capital H. therefore அதை சிம்பிளிஃபை பண்ணா QE மட்டும் வச்சுக்கிட்டு அந்த PC வந்து அதர் சைடுல எடுத்துட்டு போறாங்க. therefore PC into small h divided by capital H. இப்ப வந்து ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறாங்க, அதாவது QEயும் DQயும் எடுத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா என்னவா மாறும்னா DQ plus QE is equal to BP into small h divided by capital H plus PC into small h divided by capital H அப்படின்னு வரும். ஓகேவா?
இப்போ வந்து நமக்கு வந்து டிஇ மட்டும் தான் தேவை. இப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு பிபி பிளஸ் பிசி இன்டு small h divided by capital H, that is equal to BC into H divided by H, that is equal to BC க்கு பதிலா நம்ம என்ன A into small h divided by capital H அப்படின்னு சொல்லலாம். The mass of the strip rho A H by H into dx. Therefore rho A H minus அந்த small h வந்து நம்ம எப்படி எழுதலாம்? H capital H minus small x ன்னு எழுதலாம். அததான் இங்க எழுதுறாங்க. Capital H minus x divided by h into dx அப்படின்னு சொன்னா. The momentum inertia of the strip y dash வந்து எப்படி இருக்கும்னா rho into a h minus x divided by capital H into dx into x square அப்படின்னு சொல்றாங்க. The momentum of the whole lamina. அப்ப மொத்த லாமினாவுக்கு வந்து எப்படி இருக்கும்? Integral of 0 to h வரைக்கும் இருக்கும். ஓகேவா? Therefore I is equal to integral 0 to h rho a h minus x divided by h into x square into dx அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Therefore இப்ப rho a divided by h வந்து காமனா வெளியில எடுத்துட்டு வந்துட்டா integral 0 to h hx square minus x cube into dx அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேர்ம் வந்து into dx அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா rho a h cube divided by l square l2 அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா I is equal to mh square divided by 6 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் momentum of inertia of the lamina of the plane. Okay, so of the passing through the one side அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டார்க்னா என்ன? ஓகே, கன்சிடர் a particle of particle p. ஓகே, இங்க இந்த இமேஜை வந்து 10.8 வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பார்ட்டிகிள் pன்றது இருக்குது, அதுக்கு மாஸ் இருக்குது, அது வந்து பர்டிகுலர் ஃபோர்ஸ்ல இருக்கு. டார்க்னாலே we know that torque is a vector quantity. ஓகே, அது வந்து வெக்டார் குவான்டிட்டி, அது வந்து டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது. ஓகேவா? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் r வெக்டார், டார்க் வெக்டார் t வெக்டார் is equal to r vector into cross f vector. Okay, therefore torque is equal to r into f sin theta அப்படின்னு தெரியும். ஓகே, அது வந்து ஆங்கிள் வந்து theta வந்து இருக்கும் பிட்வீன் f and r அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதோட வந்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் t பவர் -2 அப்படின்னு சொல்றாங்க. அதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேவா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம், அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து மாஸ் வந்து mன்னு சொல்றாங்க. லீனியர் மொமெண்டம் p, the position r relative to the origin o. ஓகே, o ல இருந்து ஆரிஜினா இருக்குது. ஓகே, l is equal to r into p, that is equal to m into r minus r into v. Okay, l is equal to rp s sin theta. Therefore theta ன்றது angle between r and p. Okay, theta ன்றது angle between r and p வந்து இருக்குது. அதுக்கும் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு தெரியும், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ், அதாவது js அப்படின்னு சொல்றான். Therefore v is equal to r omega. அதுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து பாத்தீங்கன்னா i ஒமேகான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க? L is equal to R into P. ஓகேவா? The differentiating relation between T dl by dt is equal to dr by dt into P plus R into dP by dt. ஸோ இப்போ நமக்கு தேவையானது dr divided by dt மட்டும் தான் தேவை. Therefore dr divided by dt is equal to v, that is instantaneous velocity அப்படின்னு சொல்லலாம். Therefore that is equal to b into mb, that is equal to 0. Therefore dp by dt is equal to force, dl by dt is equal to r into f. ஓகேவா? Therefore definition r into f is equal to torque. Okay, torque of at the o. Okay, dl by dt is equal to torque. Therefore time rate of change of angular momentum of the particle is equal to the torque acting on it. Okay, எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அது வந்து எவ்வளோ டார்க் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் தி பார்ட்டிகிள். ஓகே, பார்ட்டிகிள்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. L is equal to small l1 l2 plus l2 plus up to ln வரைக்கும். இப்போ summation of I is equal to 1 ல இருந்து n நம்பர்.
ஓகே therefore li அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே the change in time சேஞ்ச் ஆச்சுன்னா dl by dt இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ext இருக்கிறப்ப sum of all external torque acting on the system அப்ப வந்து dl by dt இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The conservation of angular momentum dext is equal to dl by dt dl vector divided by dt. Okay, d torque ext is equal to 0, dl by dt is equal to 0. L என்றது நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட். ஓகே, when resultant of external torque acting on the system is 0, the total vector of the angular of the system it remains constant. கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டம்பிள்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த ரெண்டு இமேஜ் எடுத்துக்கோங்க. 10.10 வந்து பாத்தீங்கன்னா AB அப்படின்ற ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிங் இன்வர்ட், ஒன்னு வந்து அவுட்வர்டா இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டம்பிள் வந்து பர்பெண்டிகுலரா வைக்கிறப்ப எப்படி இருக்கும், இதே வந்து பேரலலா வைக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So turn the table and the rotation of the angular velocity omega 1, moment of inertia of the person I1. So the initial angular momentum I1 plus omega 1. ஓகேவா? so அப்ப வந்து எப்படி இருக்கும், therefore அப்ப வந்து I1 omega 1 is equal to I2 omega 2. இதுல வந்து ஆனா பாத்தீங்கன்னா I2 is less than I1. I2 வந்து என்ன I1 ஓட லெஸ்ஸா இருக்கும், omega 2 is greater than omega 1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல்லட் டான்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லட் டான்ஸ்ல வந்து ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி எலிப்டிக்கல் ஆர்பிட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சன் வந்து பிளானட்ஸ், சன் வந்து சென்டர்ல இருக்கும், பிளானட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அது எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஐ வந்து மேக்சிமமா இருக்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து மினிமமா இருக்கும். ஏன்ற பாயிண்ட்ல வந்து மேக்சிமமா இருக்கும், பின்ற பாயிண்ட்ல வந்து மினிமமா இருக்கும். சோ இதுதான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம ஃபர்தரா வந்து செகண்ட் யூனிட்ல ஒரு கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனி டவுட்ஸ் வி கேன் கால். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை வந்து கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.